என் அன்பு குழந்தையே, உன் ஓம் சக்தியானவள் உன்னை காண உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னையானவள் அழைத்ததும் உன் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டாய். அதன் பின் ஏன் நீ கவலையோடும் கண்ணீரோடும் அங்கு காத்து கொண்டிருக்கின்றாய்? அதிர்ஷ்டம் அழைக்க நானே உன்னை நெருங்கி வந்துவிட்டேன். பிறகும் மாற்றத்தை பற்றியெல்லாம் நீ சிந்திக்காதே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? நம்மை மட்டும் நிம்மதியின்றி தவிக்க வைத்துவிட்டு மீளா துயரத்தில் பதற்றத்தோடு வைத்துக்கொண்டு கடனோடும் வறுமையோடும் வாட்டி வதக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை அங்கு துக்கத்தில் வைத்துவிட்டு அவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்களே என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேளையில் உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். இதற்கு முன்னால் நீ செய்கின்ற காரியத்திலெல்லாம் உன் சுயபுக்தியால் உன் அறிவுக்கு எட்டியபடிதான் நீ உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாய். இனி அப்படி இல்லை என் தங்கமே. இந்த ஓம் சக்தி நீ படும் கஷ்டத்தை புரிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் வழிகாட்டியாக வந்திருக்கின்றேன். உன் கரம் பற்றி இருக்கின்றேன். நீ தேடிக்கொண்டிருக்கிறவர்களிடம் இருந்து உனக்கு நல்லதை தருவதற்காக இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கும் போது நீ உன் மனதை தளர்ந்து விடாதே. தவித்ததெல்லாம் போதும். உன் கண்ணீருக்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தில் பலரும் உன்னை சுற்றி நின்று கொண்டு மாய வலையை அங்கு சிக்கி தவிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் செய்கின்ற ஏமாற்றத்தின் வழிகளால் உன் வாழ்க்கை பாதிப்படைந்து கொண்டே இருந்தது. அவர்கள் சொன்ன ஆசை வார்த்தைகளையும் நீ பின்னி பிணைத்து கொண்டிருந்ததால் இனி இந்த நிலைமையை மாற்றி அமைத்து உன் வாழ்க்கை தெளிவுரைக்கு கொண்டு செல்ல போகிறேன் என்ற சொல்லை நிறைவேற்றுவதற்காக இந்த அம்மையானவள் நான் வந்துவிட்டேன். உன் ஏமாற்றத்தின் விரிவில் நின்று கொண்டு தவிக்கும் என் தங்கமே, உன் மனதில் எதை கொண்டும் எண்ணி தவிக்காதே. நீ எதை பற்றியும் வருந்தாதே. யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீயாக இருக்கும் பொழுது உன் எண்ணம் என்னை தொடதான் போகிறது. ஏனென்றால் உன் கனவை நிஜமாக்குவது நான் அல்லவா? இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். கண்டது கனவாக மாறிவிடுமோ என்று உன் எண்ணத்தில் தீரா விஷயத்தோடு காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உன் வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். கனத்த குரலோடு அம்மா என்று என்னை கூறும்போது என் மனம் எவ்வளவு பரிதவிக்கிறது. என் பிள்ளையானவளை இப்படி கஷ்டப்படுத்தி விட்டேனே என்று என் மனமே வாடி வதைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய போதாத நேரம் என்று நீ எண்ணிக்கொள்கின்றாய். அந்த போதாத நேரத்தையும் இந்த ஓம் சக்தி மாற்றி தருவேன். கண் திறக்கும் நேரம், அந்த ஒரு கன நேரம் நான் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் பேச்சு என் கையில் இருக்கும்போது நீ எங்கே அலைந்து கொண்டிருக்கின்றாய்? நீ யாரை தேடி எந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதற்கான செய்தி உன்னை தேடி வந்துவிட்டது. நல்லதை செய்வதற்கும் நல்லதை பெறுவதற்கும் இங்கு நேர காலம் கிடையாது. நான் உனக்காக வந்து கொண்டிருக்கின்ற எல்லா நேரமும் நல்ல நேரமாகத்தான் இருக்கின்றது. அதன் பிறகும் உன் செயலில் இருந்து பின்வாங்காமல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக தான். முயற்சியை நீ பின்வாங்கி கொண்டிருக்காதே. நினைத்ததை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டிவிட்டாய். இனி வருவது வரட்டும் என்று விட்டுவிடு. என் கண்மணியே, என் அன்னை ஓம் சக்தி இனி பார்த்து கொள்வாள் என்று என் செல்ல கண்மணி நீ என்னை நம்ப தொடங்கிவிட்டாய் அல்லவா? உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் பதிலை இந்த தாய் ஓம் சக்தி நான் பெறுவதற்காக தான் வந்திருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒவ்வொரு இரவையும் தாண்டி இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று எப்பொழுது நீ என்னிடம் கேட்டது கிடையாது. நீயே என்னிடம் என்ன சொல்லியிருக்கின்றாய்? அம்மா, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தாருங்கள் என்று தானே சொல்லி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, நான் இக்கணம் உன்னை கைவிட்டு விடுவேனா என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. உன் நிலையை மாற்றி அமைத்து இந்த விஷயத்தில் இதுதான் நடக்கும் என்று வெற்றி தருவதற்காக இதுவும் கடந்துதான் போகப் போகிறது என்ற வெற்றி செய்தியோடுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பது எல்லாம் இந்த ஓம் சக்தியின் அருளாலும் உத்தரவு படியினாலும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன்படி சற்றும் தாமதிக்காமல் உன் சேவையை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற அடிதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. கலங்காதே என் தங்க பிள்ளையே. எத்தனை நாட்களுக்கு தான் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அதிக சக்தியாக நான் இருந்து விளங்கப் போகின்றேன். உன்னை குறை கூறியவர்களை பற்றி, யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் நீ மனதில் கவலைகளை வளர்த்து கொள்ளாதே. அவர்கள் போனால் போகட்டும். உனக்கான வாழ்க்கையை நிலையாய் மாற்றி அமைப்பது நானாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகின்றது? தினம்தோறும் ஏதோ ஒரு வகையில் என்னை நீ சந்தோஷப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய். அம்மா என்று சொல்லும் ஒற்றை சொல்லில் என்னை நீ ஆராவரிப்படுத்தி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளை நீ. உன்னை நான் தவிக்க விட்டு விடுவேனா என்ன? போர்க்களத்தில் நின்று கொண்டு உதவிக்கு யாராவது வருவார்களா என்ற நிலைமையை எண்ணிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நான் உற்றமும் நட்புமாக சுற்றமும் சூழலுமாக உன்னை நான் தேடி வந்து உனக்கான உதவியை தரத்தான் போகின்றேன். நீ எதிர்பார்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையின் நிலை மாறாமல் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தாயே என்று கேட்கின்றாய்.
யார் சொன்னது உன் வாழ்க்கையின் நிலை மாறவில்லை என்று? என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நிலையாக மாற்றுவதற்காக தான் நான் ஒவ்வொரு அடியாக உன்னை எடுத்து வைக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீயும் என் ஆணைப்படியும் என் அருள்படியும் ஒவ்வொரு படிநிலையாக ஏறிவிட்டாய். இனி உன் மனம் வருந்துவது கிடையாது. உன் கண்ணுக்குள் நானாக இருந்து உன் கனவுகளை நிஜமாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே அங்கு மனம் வருத்தம் அடைகின்றாய்? நினைவாகுமோ அல்லது கனவாகுமோ என்று எண்ணிவிடாதே. நினைவாக்குவதற்காக தான் இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். நீ நிஜம் என்று நம்பினால் மட்டும்தான் உன் தாய் உன் அருகில் இருப்பதை நீ உணர முடியும். யார் உனக்கானவர் என்பதை சுட்டி காட்டுவதற்காக பல பேர் உன்னை சுற்றி நின்று கொண்டிருந்தாலும் உன் கண்கள் என்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றி அமைத்து நீ கேட்ட வெற்றி பொக்கிஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த ஓம் சக்தி தாய் நான் வந்திருக்கும் போது நீ மனம் வருந்தாதே. வெற்றியின்படி உன் அருகில் வந்துவிட்டது. இனி நீ வெற்றி வாகை சூடதான் உனக்கு நேரம் சரியாக இருக்கும். யாரோ என்னமோ சொல்லிவிட்டு உன் காது பட பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் நிலை இப்பொழுதும் இப்படித்தானே இருக்கின்றது தாயே. கண்மூடி துறப்பதற்குள் எல்லாம் மாறிவிடுமா? அப்படி என்றால் இவ்வளவு காலமாக நான் ஏன் காத்திருந்தேன் என்று என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, நீ கேட்பதும் சொல்வதும் யதார்த்தமானதுதான், நியாயமானதுதான். இவ்வளவு காலமாக மாறாத ஒன்று இருந்ததற்கு காரணம் உன் விதியின் சூழ்ச்சியாய் இருக்கலாம், உன் காலச்சக்கரத்தின் சூழ்நிலையாய் இருக்கலாம். ஆனால் அதன் வீரியத்தை குறைத்து கொண்டுதான் நான் இருந்தேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் அல்லவா? மலை போல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் காலத்தில் கூட இந்த தாயை அழைத்த உடனே அதன் இறுதியிலேயே நீ வெற்றி அடைந்து கொண்டதிருக்கும் தருணத்தை எத்தனை செயல்களில் அடைந்திருப்பாய். அதை நானும் அறிவேன், நீயும் அறிவாய். அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றேன் என்று நீயாகவே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன் நிலையும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. நீ தொடக்கத்தில் எப்படி இருந்தாலும் நீ இப்பொழுது என்னை வணங்கி கொண்டிருந்த பொழுதில் எப்படி இருக்கின்றாய் என்று யோசித்தும் சிந்தித்தும் செயல்பட்டு கொண்டிரு. என் தங்கமே, உன் மனதில் பிறக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதிலளிக்க வந்துவிட்டேன். மனதோடு அடக்கி வைக்காதே. உன் மனதில் பிறக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதிலளிக்க வந்துவிட்டேன். மனதோடு அடக்கி வைக்காதே. உன் மன பாரத்தை என்னிடத்தில் இறக்கிவிடு. நீ தேடியது உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகுது. இது என் சத்திய வாக்கு. நல்லதுதான் நடக்கும். உனக்காக உன் அன்னை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். என் தங்கமே, நடக்கும் என்று உறுதியாக எண்ணு. நீ எண்ணுகின்ற எண்ணங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னிடம் பல ஆறுதல் விஷயங்களை, முக்கியமான விஷயங்களையும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் உன் ஓம் சக்தியான நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன். என் செல்லமே, இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ பார்க்கத்தான் போகின்றாய். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நீ ஒருபோதும் பின்வாங்க யோசிக்காதே. என் பிள்ளையே, எப்போதும் காற்றை எதிர்த்து கொண்டுதானே வானத்தில் பட்டங்கள் பறக்கின்றது. காற்றின் திசையில் பட்டங்கள் பறப்பது கிடையாது. அதுபோலதான் எல்லாவற்றையும் எதிர்த்து உன்னால் நிச்சயமாக மேலே பறந்து ஜெயித்து நிற்க முடியும். இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று மரங்கள் வாடி சோர்ந்து விடுகிறதா என்ன? போனால் போகட்டும் என மீண்டும் பசுமையான புதிய இலைகளை உருவாக்குகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு. என் செல்லமே, பிறப்பு இறப்பு மட்டுமே உன்னை தேடி வரும். மற்ற எல்லா விஷயங்களையும் நீதான் தேடி போக வேண்டும். அதற்குள் ஏன் சோர்ந்து போகின்றாய்? உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக தானே இந்த ஓம் சக்தி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இனிமேல் எல்லா அதிசயங்களையும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய விதமாய், நல்ல விதமாய் அமைத்து உன் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றப் போகிறது. சோர்வே இல்லாமல் உனக்குள் ஊக்கமும் தைரியமும் இருந்தாலே போதும் என் தங்கமே. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சந்தோஷமாக பெற்று தருவேன். பக்குவப்பட்ட உன் மனம் கூட இப்பொழுது எந்த விதத்திலும் சகிப்போ வெறுப்போ கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாராகிவிட்டது. இப்போதெல்லாம் நீ உனது எந்த மன உணர்ச்சிகளுக்கும் அதிக அளவில் இடம் கொடுப்பதில்லை. எல்லாமே நடப்பது போல் நடக்கட்டும், என் ஓம் சக்தி அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய் என முடிவுக்கு தானே வந்து விட்டாய். யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறுவார்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல்வாழ்த்துக்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல் வாழ்க்கையை நீ அதிசயத்தில் பார்க்கும்படி அற்புதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன். நாளைக்கு நீ எப்படி இருக்க போகின்றாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. காலில் முள் குத்திவிட்டது என்றால் உடனே முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் நாம் தான் காலை வைத்து விட்டோம் என்று யார் ஒருவர் யோசித்து தன்னுடைய நடந்து போகக்கூடிய பாதையை மாற்றுகிறார்களோ
அவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள். அப்படியே நீயும் யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று யோசித்து நீ செய்யக்கூடிய விஷயத்தையும் போகக்கூடிய பாதையையும் மாற்றி அமைத்துவிடு. என் செல்லமே, நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா, தொடங்கலாமா வேண்டாமா என யோசனை செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் சரியாக திட்டம் போட முடியாமல் முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகின்றாய் தானே. இதன் மூலமாக என் வாழ்க்கை மாறுமா, ஏற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்றாய். கவலைப்படாதே. இப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாயோ அது உன் முடிவு என்பதனை சரியாகத்தான் இருக்கிறது. அதன் மூலமாக உனக்கும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கப் போகிறது. என் செல்லமே, நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயத்தை இப்பொழுது நீ செய்யலாம். இது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை இதன் மூலம் சந்தோஷமாக மாறும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஆசைப்பட்ட பல நல்ல செயல்களை செய்வதற்காக நான் உனக்கு வாய்ப்புகளை அருள் புரிகிறேன். என் செல்லமே, நீ நினைக்கவோ முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது. இனிமேல் நடக்கப் போகும் அதிசயமான மாற்றத்தால் உன் முகமானது எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகமாய் இருக்கப் போகிறது. என் செல்லமே, வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உன்னுடைய உள்ள குமுறலுக்கான திசையெல்லாம் எப்போதும் மாறப்போகிறது. பொறுமையோடு காத்திரு. உன் மனதிற்குள் இப்போது நான் பெருமிதமாய் உன்னை வாழும்படி செய்ய போகிறேன். உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போதைய வெற்றி பெறப் போகின்றாய். உன் மனதில் தோரணையாய் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அதன் காயத்தை மறைத்து கொண்டு உன்னை விட்டு விலகப் போகிறது. நல்ல பாதை அமைந்து விடாதா, என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என கலங்கிக் கொண்டு கவலையாக இருந்த உன்னை உனக்காகவே உன் வாழ்வில் மன அமைதியை கொடுக்கும் சீரான சந்தோஷத்தையும் உனக்கு வழங்குவதற்காக நான் வந்துள்ளேன். என் செல்லமே, உன் வாழ்க்கை பாதை வெற்றிகரமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன். பம்பரத்தின் சாட்டையால் சுற்றிவிடப்பட்டது போலதானே உனக்கு எல்லா விஷயமும் எதிர்பார்த்தது போல நடக்காமல் சுற்றி சுற்றி தவறாகவே வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு வேளை நல்ல பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றமும் தேவை என்பது எனக்கு தெரியும். நீ விரும்பியது போலவே உன்னுடைய நிதி நிலைமையை மாற்றி அமைத்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை உயர வைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த வேலையும் சரி, நீ ஆசையாய் எதிர்பார்த்த குழந்தையும் சரி, திருமணமும் சரி, கல்வியில் வெற்றியும் சரி, வாழ்விற்கான நல்ல முன்னேற்றமும் சரி, எல்லாமே உனக்கு கிடைப்பதற்கு நான் நல்ல வழியை காட்டுகிறேன். என் செல்லமே, உன்னுடைய பொருளாதார நிலை சீக்கிரமே உயர்ந்து நீ நல்வாழ்க்கை வாழப் போகிறாய். என்னதான் உனக்கு மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தாலும் கூட நான் நினைத்தது எங்கே அம்மா நடக்கிறது, கவலைகளும் மட்டுமே எனக்கு நிரந்தரம் ஆகிவிட்டதே என மனதிற்குள் கண்களில் நீர் ததும்பி மனம் கலங்குவது எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. பிரம்மாண்டமான மிக பெரிய ஆலமரம் கூட சின்ன சிறு விதையிலிருந்துதான் உருவானது தானே. அதுபோலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக தோன்றக்கூடிய விஷயமும் சின்ன சின்ன மாற்றங்களும் கூட மிக பெரிய சந்தோஷமான வாழ்க்கை பாதையை உனக்கு வடிவமைத்து தரும். நீ சுகமாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் விஷயமும் நடக்க வேண்டும் என அருமையான ஒரு சந்தர்ப்பத்திற்காக தானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய். எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. என் அருளாலும் இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதத்தினாலும் நிச்சயமாக உனக்கு நல்லதே தான் நடக்கும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் எப்பொழுதுமே என்னுடைய தீவிரமான பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை பொய்யாக விடமாட்டேன். நீயும் என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அதனால் உனக்கான வாழ்க்கையை நல்வழியில் நீ பயணம் செய்யும்படி உனக்கு நான் துணையாய் நான் இருக்கப் போகிறேன். நீ யார் என்பது உனக்கு நிரூபிப்பதற்காக நேரம் வந்துவிட்டது. என் செல்லமே, இப்போது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் நிலைமையையும் நான் மாற்றப் போகிறேன். உன் தேவைகளை எல்லாம் அறிந்து நான் உன் பொருளாதார சூழ்நிலைகளை உயர்த்தப் போகிறேன். நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைப்பதற்கு நான் அருள் செய்ய போகிறேன். என் செல்லமே, உன் குடும்பத்தின் நிலை உன்னால் உயரப்போகிறது. உன்னுடைய செல்வமும் உன்னுடைய வெற்றியாலும் உன் குடும்பத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். உன் மனது கடாயில் கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெயில் கடுகை போட்டது போல கொதித்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்களை பட்ட நீ ஏற்றும் பேச்சும் கூட ஏகப்பட்ட அளவிற்கு வாங்கிவிட்டாய். இதற்கு மேல் என்னால் நிலை கொள்ள முடியாது என்றுதானே வருத்தத்தோடு வேதனையோடும் இந்த ஓம் சக்தியை தேடி வந்தாய். உன் மனதை தளர்த்தி உன் வாழ்வை நீ வெற்றி பெறுவதற்காக எல்லா விதங்களிலும் நான் துணை நிற்கப் போகிறேன். இனிமேல் நீ லட்சுமி கடாட்சத்தோடு உன் வாழ்க்கையும் குடும்பமும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாறப்போகிறது. அந்த அதிசயத்தை பார்த்து நீ மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய். என் தங்கமே, உன் தாயானவள் என்னை கண்டவுடன் நீ என் வாக்கினை கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக அம்மா கொண்டு வந்த நல்ல செய்தினை நீ பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையை, நீ கேட்கும் வரை நான் இங்கேயே நின்று காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன காரணம் தெரியுமா?
என் குழந்தையே, வாழ்க்கையில் நல்ல செய்தி என்பது அவ்வப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கின்றது. அதை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அதனால் உன் தாயானவள் கொண்டு வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை நீ அறிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா என் பிள்ளையே. அதனால்தான் உன் அம்மா இன்று உனக்கு நல்ல செய்தி கிடைத்தவுடனே ஓடோடி வந்துவிட்டேன். என் குழந்தையே, அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வரும்பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை உதாசீனம் செய்துவிடக் கூடாது. இந்த தாயானவள் என்னை நீ நிராகரித்து விடக்கூடாது. ஏனென்றால் நீ நிராகரிக்கின்ற நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிகழ்வு ஒன்று நடந்திருக்கலாம். அதனால் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இந்த ஓம் சக்தி தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு, என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளில் இருந்து மீண்டு வந்து விட்டாய். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோதனையும் உன் வாழ்க்கையில் முடிவடையும் போகின்றது. என் குழந்தை, நீ நினைக்கலாம், அம்மா நாளை உன் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றேன். ஆனால் நாளை எதிர்பார்த்து நாம் அந்த வெற்றியை நோக்கி பயணித்தாலும் அது நமக்கு கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு வகையில் அது தடங்களை ஏற்படுத்தி விடுகின்றது. அடுத்த நாளை நோக்கி பயணம் வெற்றி என்றால் அதில் உன் ஏமாற்றம்தான். என் பிள்ளை, உனக்கு ஒரு விஷயத்தில் தடங்கள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உனக்கு கிடைப்பதன் மூலமாக ஏதோ ஒரு தீமை உனக்கு நடக்கப் போகின்றது என்பது உனக்கு அன்று தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற தடங்களும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போவது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது உனக்கு நடந்திருந்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் இது உனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்திருக்கும். அன்று நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் தள்ளிவிட முடியாது. அதனால்தான் இன்று அந்த விஷயம் உனக்கு தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் என்று இந்த விஷயம் உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது என்றால் அனைத்து தடைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த விஷயம் உன் கைகளில் மிகவும் நல்லதாக வந்து கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். அதன் பிறகு அதில் எந்த குறையும் சொல்லிவிட முடியாதபடி அந்த விஷயம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா? பல நாட்களாக இந்த ஓம் சக்தி தாயானவளே கையெடுத்து வணங்கி நின்றாய் அல்லவா? என் ஓம் சக்தி தாயே கதி என்று இருந்தாய் அல்லவா? நீ வேண்டியதெல்லாம் கிடைத்து விட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைகள் மட்டுமாவது உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? இத்தனை உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே. இந்த நல்ல செய்தி அல்லவா? இந்த நல்ல செய்தியை உனக்கு கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த ஓம் சக்தி தாய் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான அத்தனை நல்ல விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, எதனால் இத்தனை காலமும் ஏங்கி தவித்தாயோ அவை எல்லாம் உன்னை நிச்சயமாக மகிழ வைக்கப் போகின்றது. மனமுடைந்து என் பிள்ளை என் முன்னால் நின்றுவிட்டால் அதை ஒருபொழுதும் இந்த தாயானவள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போதும் அதே நிலைதான். என் பிள்ளை மனமுடைந்து என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை காண முடியாமல் இந்த தாயானவள் நான் தவித்து நின்று கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த தவிப்பிற்கெல்லாம் சேர்த்து வைத்து அம்மா உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் மனமுடைந்து நின்று விடாதே. சோதனைகள் அதிகமாக வாழ்க்கையில் வருகிறது என்பதற்காக எல்லா விதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் உடனடியாக நடத்த வேண்டும் என்று நினைக்காதே. ஒரு சோதனையின் பின்னால் உனக்கான சாதனை இருக்கும் என்றால் நீ பொறுமையோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் அவசரப்படாதே. உன்னுடைய பொறுமைதான் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு உனக்கு கிடைக்கின்ற நல்லதை கூட நீ நிறுத்திவிடக் கூடாது என் தங்கமே. இந்த வாழ்க்கை உனக்கு இன்று மிகவும் அற்புதமான செயல்கள் எல்லாம் தரப்போகின்றது. உன்னுடைய மனது எந்த அளவிற்கு தெளிவாக சிந்திக்கின்றதோ அந்த அளவிற்கு எல்லாமே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. இந்த ஓம் சக்தி தாய் என்னுடைய குழந்தையாக நீ என்றோ மாறிவிட்டாய். அம்மாவின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்து என் பிள்ளை என்றோ நீ நல்ல பிள்ளையாக மாறிவிட்டாய். நான் சொல்வது போல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறுமையாக பார்க்கின்றாய். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் நீ கோட்டை விட்டு விடாமல் எல்லா விஷயங்களிலும் நல்லபடியாகத்தான் நீ எதிர்கொள்கின்றாய். இன்று போல உன் வாழ்க்கையில் என்றுமே நல்லது நடக்கும் என்பதை நீ நம்புகின்றாய். ஒருவேளை இன்று நமக்கு நல்லது நடக்காவிட்டாலும் நாளை நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாய். உன்னுடைய இந்த அழகான புரிதல், உன்னுடைய இந்த ஆழமான புரிதல் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்க போகின்றது என் தங்கமே. நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி என்றுமே இருக்கும். நீ முதலில் உனக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரம் என்பதை நம்பு. எந்த சூழ்நிலையிலும் நாம் இதில் இருந்து வருத்தப்பட மாட்டோம் என்பதை உறுதியாக நம்பு. இந்த தாயை முதலில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள். இந்த ஓம் சக்தி என்பவள் நம் வாழ்க்கைக்குள் புகுந்து நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்.
என் பிள்ளைகள் நிறைய பேர் அம்மா எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, என் மனக்கவலை, என் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீர்ந்துவிடும் என்று, எனக்கு நீ நல்லது எப்பொழுது செய்வாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு எப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அப்பொழுதுதானே அது கிடைக்கப் பெறுவாய். அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எப்பொழுது வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன், உன் மனக்கவலை எல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுப்பேன். நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ நினைத்துக் கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்துவிடு. அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எப்பொழுது வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன், உன் மனக்கவலை எல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதை நினைத்துக் கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்துவிடு. அம்மாவுடைய அன்பு அத்தனை பெரியது. என்னை வணங்குகின்ற பிள்ளைகள் எல்லோரையும் நான் என்னுடைய குழந்தைகளாகத்தான் பார்க்கின்றேன். நீ தெரியாமல் செய்த தவறாகவே இருந்தாலும், தெரிந்து செய்த தவறாகவே இருந்தாலும் அதற்கு உனக்கு மன்னிப்பினை கொடுத்து உனக்கான நல்ல வாய்ப்பினை நான் உருவாக்கி கொடுப்பேன். தவறு செய்து விட்டாய் என்பதற்காக ஒரு நாளும் உன்னை நான் ஒதுக்கி விடுவது கிடையாது. நிச்சயமாக என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை நீ திருத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கி விடுவாய். உன்னோடு சேர்ந்து இந்த தாயானவள் நானும் வந்து கொண்டே இருப்பேன். எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை நான் தனியாக தவிக்க விட மாட்டேன். அம்மா உன்னோடு இருந்து உனக்கானவற்றையெல்லாம் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். என்னை நம்பி என் குழந்தை உன் வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்து. என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த ஓம் சக்தி தாயானவளின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.